அனுர அரசாங்கத்தை எதிர்பார்த்து என்னன்னு சொன்னால் அந்த அரசாங்கமாவது வந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் பெறும் என்று நினைச்சது. ஆனால் அது மாற்றம் இல்லை. கடல்கள் தொழில்கள் போவாட்டி மீன் விலையாக இருக்கும். மற்ற எல்லா தொழிலும் போனால் மீன் மலிவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் பெரும்பான்மையோட கடவுள் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் ஆறு எப்படி நியமிக்கிறது. அந்த முறையில் சரியான முறையில் நாங்கள் சண்டை பிடிச்சி அரசியல் எங்களோட தமிழ் கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறால ஒரு லாபம் நாங்கள் அடைய போகிறதில்ல. இந்த அரசாங்கம் மேலே இருக்கிற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு இடையில் குறைஞ்சி கொண்டு வருதா? தையிட்டி விகாரம் விகாரம் கட்டுப்பட்டுச்சு. விகாரம் கட்டி இருக்கிற நிலைமையில் கட்சிகள் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. இதை எங்களோட தமிழ் இல்லையில் கட்ட இயலாது கட்ட முடியாது என்று சொல்லியிருக்காங்க. அதை ஜனாதிபதி அவர் அந்த சார்பு அவர் எதிர்பார்க்கல கட்டியாச்சு. இனி நடந்து முடிஞ்சுது. இனி பாப்பமுண்ட நிலப்பாட சொல்கிறது தமிழ் மக்களோட பிரச்சனையை இந்த கட்சிகள் நிறைவேற்றி செய்யுமா? அந்த போராட்ட டைமில் இந்த யுத்த காலத்தில் நிறைய அந்த சொத்துக்கள் இழக்கப்பட்டது. அதில் நிறைய காசுகள் தங்க நகைகள் அதெல்லாம் மீட்கப்பட்டு இப்போ இராணுவத்திடம் இருக்குண்டே ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதை காட்டியிருந்தாங்க, வீடியோவிலையும் காட்டியிருந்தாங்க. இதுகள் என்ன தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுமா, இல்லை முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த நகைகளை தரணுமெண்டு? இது என்ன மாதிரி, இது அரசாங்கம் என்ன மாதிரி முடிவு எடுக்கும்? முஸ்லீம் மக்களை ஜாழ்போதிலேருந்து 1990ஆம் ஆண்டு தான் வெளியேற்றினது நடந்த விஷயம். இப்போ 35 வருஷங்கள் அந்த உடைமை இருக்குமென்றதை அதை நாங்கள் ஏன் பண்ண மாட்டோம். என்னென்னு சொன்னால் அது போராட்ட நாடுகளில் அதை விற்பனையாக கூட போராட்ட இதுகளுக்கு புலிகள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற உடைமை உண்மையிலே உடைமை இருந்தால் அது கடைசி முள்ளிவாய்க்காலில் இறந்த மக்களுடையதாகவும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுடைய உடம்புகளாக தான் இருக்கக்கூடும். இப்போ அரசாங்கம் ஏன் 16 வருஷத்துக்கு பிறகு உடைமை இருக்குன்னு சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியாது. மஹிந்த அரசாங்கம் இருந்தது, கோட்டபாய அரசாங்கம் இருந்தது, மைத்திரி அரசாங்கம், இவர்களெல்லாம் அந்த உடைமையை பாதுகாத்து வச்சிருந்தமான்றது கூட எங்களுக்கு ஒரு கேள்வியாயிரு. இது ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான ஒரு பிட்டா என்றும் எங்களுக்கு அது தெரியல. ஆனால் சரியாக இருந்தால் உண்மையில் மக்களுக்கு சேர வேண்டியது மக்களுக்கு தான் சேரும். இப்போ இந்த இதில் சொல்கிறாங்க என்னென்னா, இதுக்குரிய சரியான ஆவணம் இருந்தால் தான் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுமெண்டு. இந்த போராட்டம் நடந்து இப்போ 16-17 வருடங்கள் ஆகுது. அதுக்குரிய ஆவணங்கள் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னால் இந்த நகைகளை இந்த பணங்களை அவங்க என்ன செய்ய இயலும்? இதான் பொய்யன்று தெரியுது. ஏன்னா 16 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு ரிசிப்டை வச்சு சாதாரணமாக ஒரு சாமான் வாங்கினாலே 1 வருஷம் பொரண்டி என்று சொல்லி தந்தால் கூட அந்த ரிசிப்ட் எங்கிட்ட இருக்கா? 16 வருஷத்துக்கு முன்னே மக்கள் அதை ரிசிப்டை வச்சு எங்களுக்கு உடாமல் வருமென்னும் எதிர்பார்க்க மாட்டாங்களே. ஏன்னா யுத்தம் முடிஞ்சிட்டு எங்களோட உடம்புகள் எல்லாம் போட்டு காசு பணம் எல்லாம் போட்டு இனி இதுகளை வச்சு என்ன செய்யறேன்னும் கிழிச்சிருக்கலாம், எரிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று செய்திருக்கலாம். ஆனால் இதை கொண்டு காட்டினா தான் இது தருவன்ன்றது அது 175% பொய்யானதுன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ 25% கூட அந்த ரிசிப்ட் இருந்தாலும் அந்த மக்கள் அவ்வளோத்துக்கு 16 வருஷம் பாதுகாத்து வச்சுருப்பாங்கன்னது போய். இப்போ ரிசிப்டை யாரையோ செட் பண்ணி யாரும் கொண்டு காட்டி கூட பெற்றுக்கொள்கிறதுக்கு அரசாங்கம் சொல்லலாம். இந்த அவ்வளோ பேர் பெற்றுக்கொண்டு கூட சொல்லலாம். ஆனால் அதனால் நம்பக்கூடியது இல்லை. நீங்கள் போய் கடலுக்கு பிடிச்சி எடுக்கிறீங்களா, இல்லை வேறாக்கள் மூலமாக பிடிச்சி எடுக்கிறீங்க? வேறு யாரும் பிடிச்சி கொண்டு வர மீனே விலைக்கு எடுத்து இந்த மார்க்கெட்டில் கொள்முதல் செய்கிறோம். நாங்கள் கொள்முதல் செய்கிறதால வியாபாரிகள் எடுத்து வச்சு இதங்கிறாங்க. சில நேரம் வெளியிடத்து மீனும் வரும், வெளியிடத்து மீன்கள் வரும். வெளியிடமெண்டா எங்கேருந்து? முல்லைத்தீவு, மன்னார், பருத்துறை, அப்படி அங்கேருந்து வேலைநாளில் மீன்கள் வரும். இந்த சந்தையில் மீன்களை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நீங்கள் போய் கடலுக்கு பிடிக்கிறீங்களா, இல்லை வேறு யார் மூலமும் எடுத்து விற்பனை செய்கிறீங்களா? இங்கே வாகனம் ஒரு 10 வாகனம் வரும். அந்த வாகனத்தில் இந்த கனவா இறால் மீன்கள் எடுத்து இப்போ இன்றைக்கு கனவா போனது 1300 ரூபா, நாங்கள் 1400 ரூபா. இறால் இன்றைக்கு 2000 போனால் 2400 ரூபா, திரளி 300 ரூபா போனால் 400 ரூபா, சூடா கிலோ 300, பாறை கிலோ 1000 விற்கிறோம். கொள்வனை 1900, 1000 எல்லாம் வெளியில் வாரத்தை எடுத்து ஒரு 100-200 ரூபா கூட வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம். இந்த வியாபாரத்தில்
இந்த விலைகள் வந்து எப்படி காணப்படுது? இன்றைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலையா, இல்லை தொடர்ந்து ஒரு விலையாக காணப்படுமா, இல்லை ஒவ்வொரு அந்த இதுக்கு இப்போ மீன் படும் டைம் கொஞ்சம் கூடி குறையிற அப்படி இருக்குமா? இப்போ இன்றைக்கு மீன்கள் வந்தால் மலியும். இன்றைக்கு ஒரு 5 வாகனம் வந்தால் விலையாக இருக்கும். அதே மாதிரி 20 வாகனம் 10 வாகனம் வந்தால் மலியும். அதில் எங்களுக்கு தெரியும் முந்தைய மீன் மலியும் மாட்டு. மற்ற இந்த காற்று கடல்கள் தொழில்கள் போவாட்டி மீன் விலையாக இருக்கும். மற்ற எல்லா தொழிலும் போனால் மீன் மலிவாக இருக்கும். இந்த மீன்கள் வந்து இந்த வாகனத்தில் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எங்கே இருந்து வருது? எந்த பிரதேசத்துலேருந்து வருது? மன்னார்லேருந்து வருது, திருவண்ணாமலையிலேருந்து வருது, முல்லைத்தீலேருந்து வருது, கிளிநொ அப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த வடமராட்சியிலேருந்து வருது, இந்தியாவில் காரர்லேருந்து வருது, ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து மீன் வருது. வடமாகாணத்துக்குள்ளே இருக்க பிரதேசத்தில் எல்லாத்துலேயுமே இங்கே வருது. இங்கே இருக்கிற மீன்கள் வந்து என்ன மாதிரி ஐஸ் போட்டு விற்கிற நீங்களோ, இல்லை அது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே விற்கிற நீங்கள்? இல்லை அங்கேருந்து இப்போ இன்றைக்கு பின்னரம் எடுக்கிற மீனை அவங்க ஐஸ் போட்டு பிடிக்க கொண்டு வந்து தருவாங்க எங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு. அது நாங்கள் ஐஸ் போட்டு தான் விற்கலாம். உடனே பிடிக்கிற மீன் இருக்குது, காக்கை உடனே பிடிக்கிற எங்கள் துறையில் இருக்குது. எங்கள் துறையில் உடனே மீன்கள் இருக்குது, ஒவ்வொரு துறை இருக்குது. ஆனால் இது மன்னார் மாவட்டம் தானே, அங்கால மாவட்டங்களில் ஐஸ் போடாட்டி மீன் பழுதாப்பு. இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்க மீனவர்கள் வந்து அதிகமாக எதிர்நோக்கிற பிரச்சனை என்னவா இருக்குது? இங்கே யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர் எங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டாங்க, குருநகர் பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த தொழிலுக்கு போகும்போது அவங்களுக்கு நோம்பலாக வந்து ஒரு மண்ணெண்ணெய் சிலவு அதெல்லாம் கழித்தாலும் 7,000-8,000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாள் அவங்களோட சிலவு போகும். நோம்பலான தொழில் பெரிய தொழில்களில் 25,000 அப்படி சிலவு போகும். அதுக்கு மிஞ்சி மேலதிகமாக வர்ற பணம் தான் அதில் போகிற தொழிலாளிகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கலாம். அப்போ அவையில் சாதாரணமாக இப்போதைய விலைகள் நிலப்பாடுகளில் வந்து ஒரு குடும்பம் 3 புள்ள தாய் தகப்பன் அவங்க வாழ்கிறதுக்கு நோம்பல ஒரு 5,000 ரூபா முடியுதுன்னா அவங்களோட வருமானம் 5,000 ரூபாயே இருக்கும். இல்லாத பட்சத்தில் சரியான கஷ்டத்தை தான் எதிர்நோக்க வேண்டியது. அதால் வந்து மீன் படாமல் விட்டால் தொழிலாளிக்கு கஷ்டம்தான் இங்கே. இப்போ தற்போது வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இது இப்போ நடந்து முடிஞ்சு எங்களோட தமிழ் கட்சியை வந்து தான் அதிக அளவு எங்களோட தமிழ் மக்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க. இந்த ஆதரிச்சதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முதல் அவங்க வந்து அவங்களோட ஆதரவு வந்து குறைவாக காணப்படுது, இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. இது தமிழ் மக்கள் வந்து தற்போதைய அரசாங்கத்தை நம்புகிறாங்களா? இதுக்கு முதல்லே அவங்களோட ஆதரவு வந்து குறைஞ்சது. தமிழ் மக்களுடைய நிலப்பாடுகள் வந்து இப்போ எத்தனையோ ஆண்டுகள் யுத்தம் நடந்து முடிஞ்சும் சரி, அது முடிஞ்சு 15-16 வருடங்களை கடந்தும் மக்கள் என்ன நினைச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வு வருமென்று தான் எதிர்பார்த்துடும். அப்போ மாறி வர அரசாங்கம் எங்களுக்கு உங்களுக்கான நிலைமையை மாத்திரம்னு சொல்கிறதுலேயே மாத்திரம் இல்லை. இந்த முறை கூட மக்கள் எதிர்பார்த்தது இப்போ புதுசாக இந்த அனுர அரசாங்கத்தை எதிர்பார்த்து என்னன்னு சொன்னால் அந்த அரசாங்கமாவது வந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் வருமென்று நினைச்சது. ஆனால் அது மாற்றம் இல்லை, விலைவாசியை தான் கூட்டி விட்டு. அந்த விலைவாசியில் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நோம்பலா 60 ரூபா விற்ற உப்பே வந்து 320 ரூபாய்க்கு வந்துருக்கு. எனக்கு 51 வயசாக போயிட்டு நான் இந்த உப்பின் விலை இப்போ தான் கேள்விப்படுறேன் இவ்வளோ விலைக்கு வந்தேன். புளி 1600, தேங்காயின் விலை 300 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு, அரிசி விலை. அதில் வருமானம் ஒன்றும் செய்யலை. அப்போ அரசாங்கத்தை நம்பி மக்கள் வந்து ஓட்ஸு போட்டும் பிரயோசனம் இல்லை. அப்போ என்னதான் இருந்தாலும் இதே அரசாங்கம் இனி இப்படித்தான் போகுமென்ற ஒரு நிலப்பாடான் மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டாங்க. இனி அரசாங்கத்துக்கு போட்ட இந்த பிரயோசனம் இல்லை, எங்களோட தமிழ் கட்சிகளுக்கே நாங்கள் போடுவோம். ஏன்னா தமிழ் கட்சி அடித்தாலும் இது செய்தாலும் எங்களோட உறவுகள்லாம். அதனால் வந்து இந்த முறை தமிழ் கட்சிகளுக்கு மக்கள் ஒரு மாற்றத்துக்கான இதை போட்டு விட்டுக்கணும். இந்த மாற்றத்துக்காக தமிழ் கட்சிகளெல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு மக்களுக்கு கட்சிகளுடைய நிலப்பாடு இதுதான் தமிழர்கள் என்றதை காட்டும். தமிழ் மக்களோட பிரச்சனை இந்த கட்சிகள் வந்து நிறைவேற்றி செய்யுமா? அவங்களுக்கான பிரச்சனைகளை சரி, சுதந்திரத்தையும் சரி பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? தொடர்ந்து வந்த அரசாங்கங்களோட தமிழ் கட்சிகள் கழிச்சு கொண்டாண்டு இருக்குது. எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர சொல்லி இது கேட்டுருக்கு. இந்த அரசாங்கத்தோடையும் கதைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கான நிலைமைகளை மாற்றி அமைச்சு எங்களை மக்கள் சுதந்திரம் வாழ்கிறதுக்கான வழிவகுத்து தர சொல்லி. ஆனால் அந்த அரசாங்கங்கள் என்ன நிலப்பாட்டில் போனது தெரியாது. இன்றைக்கும் கதைக்கிறவே இல்லை. ஒரு நாடு ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்று சொல்லி கதைச்சாலும் ஆனால் அவங்களோட உள் செயல்பாடு வேறு மாதிரி. இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சண்டா
சுதந்திரமாக எப்படி கிடைக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், அது செய்கிறோம், இந்த எல்லாம் ஓடிக்கிறோம், அதான் சுதந்திரம் இல்லை. எங்களுக்கு சுயநிம உரிமை, நாங்கள் உரிமையோடு வாழணும். எங்கேயும் போய் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும். எங்களுக்கான காணி அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்படணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதைத்தான் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தோடு சேர்ந்தோ நிற்கிற அளவுக்கு தமிழ் கட்சிகள் இல்லை. ரெண்டாலும் இதை முன்வச்சு கொண்டிருக்கிறாங்களேன்னு சொன்னால் ஒரு நாட்டு ஜனாதிபதி இதுக்கான முடிவு எடுப்பேன். வந்த 6 மாதங்களாக இருக்குது, இன்னும் அதுக்கான நிலப்பாடுகள் தெரியல. அதுக்காக நாங்கள் ஜனாதிபதியை குறைபாடு சொல்லல, மக்களுக்கு நல்ல நிலைமை எடுத்து கொடுக்க இனி தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய ஒரு நம்பிக்கை இருக்குது. முதலே அரசாங்கம் பொருளாதார நிலை எப்படி காணப்படுது, தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார நிலை எப்படி காணப்படுது? அரசாங்கத்தில் விலை ரேட் தான் இப்போயும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் ரேட் போகுது. அதை ஒரு மாற்றி அமைக்கிறதா இல்லை. இப்போ பாருங்கள், சீனியோட விலையை பாருங்கள், தேங்காயோட விலையை பாருங்கள். ஒரு தேங்காய் இப்போ 250 ரூபா போகுது. 1000 உழைச்சல் வர ஒரு தேங்காய் 250 ரூபாய்க்கு ஒன்று, அரிசி 300 ரூபா. அரிசி வேண்டு அவனுக்கு மற்ற சாப்பாடு மிளகா, உப்பு, புளி 2000 ரூபா. உப்பு வந்து 400 ரூபா போகுது. இப்போ என்னென்ன அவன்கிட்ட சிவிஎம் ஓடும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைக்கிறேன் சிவிஎம் என்னென்று ஓடும்? ஏன் எமது நாட்டிலேயே நிறைய உற்பத்திகள் காணப்படுது, அப்படி இருந்துமே இந்த பொருட்களுக்கு அதிக விலைகள் காணப்படுது? அது உங்களுக்கு தெரியுதில்லை. எல்லாம் எங்களுடைய நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. அதை உற்பத்தி இருக்கிறத செயல்படுத்துகிறாங்க. இல்லை சாமான ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையான்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய இதை நாம் கண்டுபிடிக்கலாம். எங்களோட யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே உப்பு வந்து ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் தான். இங்கேயே உப்புக்கு விலை போகுதுண்டா, இது எதனால் இது ஏற்படுது? என்னென்னாமா மழை இதுகள் வந்தோன்னா அந்த உப்பு சுவர்ற இடம் வந்து கரைஞ்சிடும். அப்போ அதனால் அந்த உப்பு அவங்க உற்பத்தி செய்ய இயலாது. இனி வெயில் காலத்துக்கு தான் அந்த உப்பு உற்பத்தி செய்வாங்க. செய்யக்கா அந்த உப்பு தன்மை எடுத்து உப்பு விலை குறையும். உப்பு மழை காலம் வந்தால் உப்பு என்ன செய்யும்? சீனியை ஒரு தண்ணிக்கு போட்டு பாருங்க, அதே மாதிரி உப்பும் கரைஞ்சா அவன் என்ன செய்வான்? அதை உற்பத்தி செய்யல. அதுதான் இப்போ அவனுக்கு அது நஷ்டம்தான். அப்போ அவன் அதை உற்பத்தி செய்கிறவனுக்கு நஷ்டம் பிறகு திரும்ப செய்ய மாட்டான் தான். அதெல்லாம் உற்பத்தி நிலைமைக்கு உப்பு விலைகள் அதுகள் எல்லாம் போய்க்கண்டு எல்லா பக்கத்தால் பார்த்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர அரசாங்கம் தான் செய்யும். இப்போ என்னென்னா நிறைய முரண்பாடுகள் வைக்கிறாங்க. என்னென்னா தமிழ் கட்சிகள் வந்து பிரிவடைஞ்சு காணப்படுது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, புதிய கட்சிகள உருவாக்கம், இது எதனால் ஏற்படுது? உள்ளூராட்சி சபை தேர்தலில் எடுத்துக்கொண்டால் எந்த இடத்துலையும் வந்து பெரும்பான்மை இருந்தால் தான் அந்த இடத்த தக்க வைக்கக்கூடிய நிலப்பாடு இருக்குது. அதில் வந்து சில பேருக்கு வந்து ஈக்கோ குணங்கள் இருக்கும், இல்லையாண்டு இல்லை இவையில நாங்கள் ஆட்சி அமரப்படக்கூடாது, இவர்களுடைய நிலப்பாடை நாங்கள் குறைச்சி கொண்டிருக்கோம் என்றாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை படுறாலும் இந்த பிரயோசனமும் இல்லை. ஆட்சியை சரியான முறையை அமைச்சு மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு ஆட்சியை சேர்க்கணும். அவங்களோட நிலப்பாடு மக்கள் இன்றைக்கும் தமிழ் கட்சிகளை முழுசாக நம்பினவனாலாம் இந்த மாற்றம் என்பிபிக்கு ஏற்பட்டு அதை சரியாக தெளிவாக நாங்கள் மக்களுக்கு காட்டோம். நான் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 27ஆம் வட்டாரம் குருநகரில் போட்டிக்கிட்டேன். அதில் நான் பெண்டும் இருக்கிறேன். நான் இந்த மக்களுக்கு ஒரு நிலப்பாடான நான் இந்த வட்டாரத்துக்குள்ள வந்து அரச நிதிகளில் எங்களுக்கு தர்றதை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து மக்களுக்கு அதை சரியாக சேர்த்து மக்கள்கிட்ட முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம். இப்போ ஜனாதிபதி சொல்கிறார் தமிழ் மக்கள்ற பிரச்சனையை தீர்ப்போம், தமிழ் மக்கள்ற நிலங்களை விடுவிப்போம் அப்படின்னு நிறைய கூட்டங்கள்லையும் சரி பாராளுமன்ற இதுகள்லையும் சரி சொல்கிறார். ஆனால் இப்பையும் கூட எவ்வளோ காலம் தொட்டு தற்போதும் கூட இந்த தையட்டி பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கே வராத பிரச்சனையாக காணப்படுது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி மக்கள் வந்து போராட்டத்தில் தான் ஈடுபடுறாங்க. தற்போது வந்து இந்த வாரம் வந்து எங்களோட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம், இதுலேயும் கூட எங்களை தமிழ் மக்கள் வந்து அவங்களோட சுதந்திரமாக ஒரு கஞ்சி வச்சு அவங்க அந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வில் கூட இந்த இராணுவ தலையீடு காணப்படுது. இது எதனால, ஏன் இது வந்து ஒரு முடிவுக்கே வராது அந்த பிரச்சனை வந்து? முடிவுக்கு நாங்கள் எல்லா இப்போ தமிழ் கட்சி முழுக்க ஒன்று சேர்ந்தால் அந்த இங்கே இந்த நாட்டு அதிபர் வந்து கொஞ்சம் யோசிப்பார். நாங்கள் தமிழ் கட்சிகளுடைய நிலப்பாடை வடிவாக வழங்கி கொண்டு தையட்டி விகாரம் வந்து விகாரம் வந்து கட்டுப்பட்டுச்சு. விகாரம் கட்டி இருக்கிற நிலைமையில் கட்சிகள் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. இதை எங்களோட தமிழ் இல்லையில் கட்ட இயலாது, கட்ட முடியாது என்று சொல்லியிருக்காங்க. அதை ஜனாதிபதி வந்து அவர் அந்த சார்பு அவர் எதிர்பார்க்கல, கட்டியாச்சு, இனி நடந்து முடிஞ்சுது, இனி பாப்பமுண்ட நிலப்பாடை சொல்கிறது வந்து அது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் எங்களை ஏமாற்றுற ஒரு தன்மையை கொண்டு வர மாதிரி இருக்குது.
ஏன்னா இதே போல் இன்னும் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு சரி அது புறவு பார்க்கலாம்னு போயிடலாம், அதை நாங்களும் கேட்டு சகித்து கொண்டு போயிடலாம். முன்னைய காலங்களை நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்களோட இன அழிப்பின் ஒரு அத்தியாயமான நாள் இந்த மாதம் மே மாதம் நாங்கள் துர்க்கமான ஒரு எங்களோட மாதமாக தான் நாங்கள் அனுசரிப்போம். என்னென்னு சொன்னால் மக்களுக்கு அந்த இறந்த மக்களுக்கு ஒரு இது தெரியும், நிம்மதியான ஒரு சுவிச்சம் மற்ற மக்கள் வாழக்கூடிய ஒரு தன்மையை எடுக்கணும்னா ஜனாதிபதி சரியாக செயல்பட்டு தமிழ் மக்கள் இனி இந்த ஒரு நாட்டு மக்கள் என்ற ஒரு குறிப்பாடாக வச்சுக்கொண்டு சரியாக செயல்படும். அவர் பெரும்பான்மை தனக்கு கிடைச்சதால நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சி பிரயோசனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கும் பெரும்பான்மையோட கடவுள் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் ஆரை எப்படி நியமிக்கிறது. அந்த முறையில் சரியான முறையில் நாங்கள் சண்டை பிடிச்சி அரசியல் எங்களோட தமிழ் கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறால ஒரு லாபம் நாங்கள் அடைய போகிறதில்ல. எங்களோட மக்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நாங்களும் அரசாங்கத்திட்ட வார கட்சிகள் கேட்டுக்கொண்டான் இருக்கிறாங்க எங்களோட மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க சொல்லி. இந்த அரசு என்ன செய்யும்னு தெரியாது. இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் கூட அவையல் தங்களுக்கு பெரும்பான்மை வந்ததோ வரையிலையோ நாங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நிலப்பாடில் இருக்கிறோம். அந்த நிலப்பாடெல்லாம் மாற்றி ஒரு மக்களுக்கான தெளிவை கொண்டு நம்பிக்கை வந்தால்தான் மக்கள் மக்கள் அரசாங்கத்தை நம்பாதபடியால் இன்றைக்கு தமிழ் கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் தலைக்கணம் கொண்டாடி பிரயோசனம் இல்லை. மக்கள் எதை விரும்புகிறோமோ அதை செய்கிறதுக்கு முன்னுக்கு நிற்கணும். அதை நான் தமிழ் கட்சிகள் எல்லா இடையும் கேட்குறேன். நானும் தமிழரசு கட்சி தான். ஆனால் இப்போ பொதுவாகவே தமிழ் கட்சிகளை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் இனி பிரிஞ்சு போகிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதைத்தான் மக்களும் ஆசைப்படுறாங்க. மக்களுடைய நிலை நாங்கள் மாற்றணும். போராட்டம் முடிஞ்சுது, இனி போராட்டம் இல்லாமல் நாங்கள் கதைச்சு பேசி வெல்லும். அதான் எங்களோட